கர்த்தரோட பரிசுத்தாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு தெய்வ வார்த்தை என்னும் சுவிசேஷத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காணப்போகிற தெய்வ வார்த்தை மத்தேயு 5:13 உள்ள நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள் என்ற வசனம். இது தேவனாகிய கர்த்தரால் மலைப்பிரசங்கத்தில் கூறப்பட்டுள்ளது. இன்று அதன் ஆழங்களை நாம் பார்ப்போம். உப்பின் பண்புகள் பல, ஆனால் தேவன் எதற்கு உவமையாக படுத்தியுள்ளார்? முதலாவது, தேவன் உப்பை எதற்கு உவமையாக படுத்தியுள்ளார் என்றால், உப்பு எந்த ஒரு பொருளையும் சிறப்பாக்கிவிடும். அதேபோல் நாமும் ஒரு உப்பை போல செயல்பட்டு மற்றவர்கள் வாழ்வில் பயனுள்ளவர்களாக அவர்களையும் சிறப்புப்படுத்த உதவ வேண்டும். இரண்டாவது, உப்பு எந்த ஒரு பொருளையும் பண்படுத்தவும் அது பயனற்று போகாமல் அதை காப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதேபோல் நாமும் மனித வாழ்க்கையில் உள்ள கோபம், பொய், பொறாமை, சண்டை போன்ற அனைத்து பாவங்களிலிருந்தும் நம்மை மட்டுமன்றி மற்றவர்களையும் நாம் பண்படுத்தி தேவராஜ்யத்தில் சேர்ப்பது இதற்கு ஒரு உவமையே ஆகும். உப்பு மருந்தாக பயன்படுகிறது. அதேபோல் நாமும் மற்றவர்கள் ஏற்பட்ட மனதளவில் ஏற்பட்ட காயங்களோ அல்லது உடலளவில் நோய்வாய்ப்பட்டவர்களோ அவர்களுக்கு நாம் ஒரு உப்பை போல் இருந்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களின் நோய்கள் தீர தேவனிடம் கேட்டு அவர்களுக்கு ஒரு உப்பை போல் நாம் இருந்து உதவ வேண்டும். 4. 2 ராஜாக்கள் 2:21 நமது பரிசுத்த வேதாமத்தில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால், ஒரு தூய்மையற்ற ஆற்றில் எலிசா உப்பை போட்டுதான் அதை சுத்தப்படுத்தினார். அதே போல உப்புக்கு ஒரு தன்மை உண்டு. உப்பு எந்த ஒரு பொருளையும் சுத்தப்படுத்த பயன்படுகிறது. அதேபோல் நாமும் நம் தேவ அறிவை மூலம் மற்றவர்கள் வாழ்வில் உள்ள அழுக்குகள் என்னும் பாவங்களை சுத்திகரிக்க நாம் உதவ வேண்டும். 5. உப்பு எந்த ஒரு பொருளில் உபயோகித்தாலும் அது உடனே மறைந்துவிடும். அதேபோல நாமும் ஒருவருக்கு உதவினால் அதை வெளிப்படையாக மற்றவர்கள் பார்க்க வேண்டும், நம்மளை புகழ வேண்டும் என செய்யாமல் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரே கண்ணோட்டத்தில் அவர்களுக்காக செய்ய வேண்டும். அப்படி செய்வதே ஒரு உப்பின் பண்பே. இத்தகைய பண்புடைய உப்பு கூட கீழே விழுந்தால் அது பயனற்று போகும். அதே போல் நாமும் பயனற்று போகக்கூடாது என்றால் தினமும் தேவனிடம் ஐக்கியமாக தினமும் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்தால் மாத்திரமே நாம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுடன் மிகவும் ஐக்கியமாக முடியும். இதே போன்ற தேவ வார்த்தைகள் தினமும் உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.